ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப டேஸ்டியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் உருளைக்கிழங்கு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு சைடிஷ் எதுவுமே தேவையில்லை. சாதத்தில் இருக்க உருளைக்கிழங்கை வச்சு நம்ம சாப்பிட்டு முடிச்சிடலாம். வாங்க இந்த சிம்பிள் அண்ட் டேஸ்டியான உருளைக்கிழங்கு சாதம் எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாங்க. கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சீரகம் சோம்பு எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 கிராம்பு, 1 பட்டை, 1 பிரியாணி இலை சேர்த்துக்கலாங்க. பட்டை கிராம்பு எல்லாம் நம்ம சேர்த்துருக்கிறதுனால சாதம் இன்னும் நல்லா வாசனையாக இருக்குங்க. மீடியம் சைஸில் 1 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கணுங்கிறது இல்லைங்க, ஒரு 2-3 நிமிஷம் அளவுக்கு வதங்கினா போதும். பாருங்கள், வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. ஒரு 3 நிமிஷம் கிட்ட நல்லா வதக்கியாச்சுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போயிருச்சு. இப்போ ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் 4 உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு ஒரு 2-3 நிமிஷம் அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிடலாங்க. இந்த சாதத்துக்கு நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க. அப்படி உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டது அப்படின்னா லைட்டாக தெளித்து மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு உருளைக்கிழங்கை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இனி இந்த உருளைக்கிழங்குக்கு நம்ம மசாலா பொருள் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் மிளகாத்தூள் கம்மியாகவோ அதிகமாகவோ சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாங்க. சிக்கன் மசாலா நம்ம உருளைக்கிழங்குக்கு சேர்த்து செய்யும்போது ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடணுங்க. அதுக்கப்புறம் நம்ம சாதம் சேர்த்திக்கலாம். இப்போ ஒரு 7-8 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வெந்துடணும். இனி நம்ம உருளைக்கிழங்கு கூட சாதம் சேர்த்திக்கலாங்க. நான் இன்றைக்கி சாப்பாட்டு அரிசி தாங்க எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக பாஸ்மதி அரிசினாலும் சேர்த்துக்கலாங்க. 2 கப் அளவுக்கு வடித்த சாதம் எடுத்திருக்கேங்க. சாதத்துலேயுமே நான் உப்பு போட்டு தான் வடிச்சிருக்கேன். அதனால் உப்பு நான் இப்போ சேர்க்கலைங்க. நீங்கள் சாதத்தில் உப்பு சேர்க்கலைன்னா இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ சாதத்தை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு. ரொம்ப டேஸ்டியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாங்க. கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தா கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுட்டு வருவாங்கங்க. பாருங்கள், பார்க்க நல்லா பிரியாணி மாதிரியே இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.